பெல் அடிச்ச உடனே அது பின்னால ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டர் அழகா, கர்த்தர் என் மேய்ப்பர், ஏதோ வசனம், ஒரு நாளைக்கு வசனம் சொல்லுவாங்க. அந்த சிஸ்டர் எந்த ஊரை சேர்ந்தவங்க? அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா? இந்தியா. அந்த சிஸ்டர் இப்ப எந்த ஊரை சேர்ந்தவங்க? சென்னை, மதுரை, திருநெல்வேலி? திருநெல்வேலி. அந்த சிஸ்டர் யாருக்கும் தெரியும்? ஆமா, அக்கா வாங்கல, ஒரு நிமிஷம் முன்னால வாங்க. உலகத்துல எங்க தமிழ்ல வசனம் வாசிச்சாலும் வாய்ஸ் இந்த அக்காவோட வாய்ஸ். இந்த அக்கா பேரு தங்கம் அக்கா. இவங்க எனக்கு 9th படிக்கும்போது விபிஎஸ் டைரக்டர். அக்காவும் இன்னொரு ஜானும் டைரக்டர்னு இவங்க மூலமா நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். அன்னையில இருந்து அன்னைக்கு ரசிக்கப்பட்டு அதோட விட்டுல அவங்க ஏதாவது சோர்ந்து போன டிராமா வேண்டாம், சும்மா கடை நீங்க வா, நீ இதை செய்யுமாங்க. ஏக்கா என்னது ஒளியை பிடிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ திட்டு அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் கைவிடல. அதுக்காக நான் அவங்களை சாம்பிள் வைக்கிறேன். நம்ம ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு ரசிக்கப்பட்டோம்னா அதோட போயிட்டு வான்னு அனுப்பிடுவோம். நான் எனக்கு என்ன வயசு, 9ஆம் படிக்கிறது, இத்தனை வயசு வரைக்கும் நீ அக்கா ஃபாலோ பண்ணிட்டு இப்போ ஏதாவது சொன்னோம்னா கூப்பிட்டு திட்டுவாங்க, நீ அப்படி செய்ய அதை செஞ்சு அவன் எதுக்கு நீ போறா அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் உரிமையா திட்டுவாங்க. சோ இது ஒரு இத்தனை வருஷம் என்ன வளர்த்து வராங்க இந்த அக்கா தான். நமக்கா ஒரு வசனம் சொல்லி காமிப்பாங்க. இவங்களுடைய ஐயா வந்து குருவானவர் ரெவரண்ட் ஜோன்ஸ் ஜாக்லின் சொல்லி பார்த்துருக்கேன். டிரான்ஸ்வல் ரேடியோல நிறைய செய்து கொடுப்பாங்க. அவங்க மனைவி தான் இருப்பாங்க. அக்கா ஒரு வசனம் சொல்லாம ஆரம்பிச்சிடலாம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் என் தேவி. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தான்